சிகரெட்ல இருந்து எல்லா செலவுமே நான் தான் செய்வேன். உங்க வீட்ல அவங்க அக்காவுக்கு புள்ள பிறக்கறச்ச நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் பண்ணி அவங்க வீட்ல யாருக்கும் தெரியாது அவன் ஜாப்லெஸ். அவன் அந்த சாமான்லாம் எடுத்துட்டு போய் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி அவங்க வீட்ல கொடுத்து பெருமைப்படுவான். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அது கூட சேலரிக்கு சம்பாதிச்சது இன்னைக்கு வரைக்கும் 1 lakh லோன் அவனால நான் லோன் கட்டிட்டு இருக்கேன். அவனுக்கு மொபைல் போன், ஒயிட் ஷர்ட்ஸ், அவன் போட்டு சாக்ஸ்ல இருந்து எல்லா செலவும் இருந்தது. சிகரெட் ஸ்மோக்கிங் வேணும்னாலும் வீட்ல போய் சொல்லுவேன். போய் சொல்லி புக்குக்கு 10 ரூபான்னா 20 ரூபான்னு சொல்லி அம்மா கிட்ட காசு வாங்கி அவங்க கிட்ட மிச்ச 10 ரூபா கொடுப்பேன். இனிமே யாரையும் நம்ப முடியாது என்னால. இனிமே யாராச்சும் வந்து I'll do anything for you அப்படின்னு சொன்னாலும் அந்த நம்பிக்கை வராது. அவனை காதலிச்ச மாதிரி அடுத்தவனை என்னால காதலிக்க முடியாது. உண்மையா லவ் பண்ற பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்டா. உங்க டைம் பாஸ் காதலுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்துட்டீங்கன்னா அப்போ உலகத்துல உண்மையா லவ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னா. உங்களை ஒருத்தங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா இனிமே லைஃப் அவ்வளவுதான், முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அவங்க உங்க கூட வாழ்றது தகுதி இல்லை. அவங்க உங்களை ஏமாத்திட்டு போனதான் நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு போலி முகத்தை அறிமுகப்படுத்திட சீக்கிரமாவே அப்படின்னு நினைங்க. இந்த பிள்ளை எவ்வளவு தெத்தியா இருந்திருக்கு பாரு, அவன் யூஸ் பண்ணது கூட தெரியாம அப்படின்னு நினைக்காதீங்க. அது அந்த அளவுக்கு அவனை நம்பி இருக்கு. நம்பினது தப்பா, நம்பிக்கை உடைச்சிட்டு போனது தப்பா? ஒருத்தவங்க உங்க மேல வச்சுக்க நம்பிக்கை உடைச்சிட்டீங்கன்னா திருப்பி அந்த நம்பிக்கை உங்க மேல இல்ல மத்தவங்க மேல வரதே கஷ்டம். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை உண்மையா லவ் பண்றாங்கன்னா அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசு எடுத்து எனக்கு ஜாலியா செலவு பண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அதுவும் உங்க அப்பா அம்மா கூலி வேலை செய்யறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க.